நல்லா கோல்டு இருக்கு சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து 2 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நீங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிளைனா தான் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஹீட்ல வந்து சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு அது வந்து இந்த மாதிரி லைட்டா தெளிச்சு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து பிசைஞ்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க கையில பிடிச்சி பார்க்கும்போது கரெக்டா கொழுக்கட்டை மாதிரி வந்துச்சுன்னா அது கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாவு வந்து நான் இட்லி குண்டான்ல வச்சு வந்து வேக வச்சுக்க போறேன். ராகி மாவு நீங்க வைக்கும் போதே ஒரு முழு பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து அந்த எசன்ஸ் இறங்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க ஒமிட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னுமே சின்ன பீசஸா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 10 to 15 மினிட்ஸ்ல வந்து ராகி மாவு நல்லா வந்து வெந்துருங்க. வெந்ததுக்கு அப்புறம் வந்து இதை தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் புட்டு செய்யற மாதிரி தான் இதுல நீங்க தேங்காய் அப்புறம் வந்து வாசனைக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூடா சாப்பிடுங்க. அப்பதான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லா கிடைக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து வெல்லம் இல்லை, அதனால வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். நீங்க 2 கப்புக்கு 1 கப்பு வந்து வெல்லம் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். 1 கப்பு தேங்காய் ஆட் பண்ணிருக்கேன். உங்களோட சுகருக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching. Bye.